ஆண்டவன் அன்னைக்கே பிள்ளை வரம் கொடுக்கும் போது சொன்னார், என்ன சொன்னாரு? மூன்றாவது பிள்ளைய தந்தா அவன் உன்னைய மதிக்க மாட்டான், ஆமா, என்னைய மதிக்க மாட்டான், ஆயானம் போவாம், ஆண்டவன் தும்பாமனு சொன்னாரு. நம்ம தானே அவர் பேச்ச கேட்கலையே. ஒரு வேலை போயிருப்பானோ, இருந்தாலும் இருக்கும். ஆயான கரைக்கு இவன் போனாலும் போயிருப்பான். அதனால இப்பமே நம்ம ஏறிட்டு பார்க்க வேணும் என்று சொல்லி பிள்ளையை எட்டி பார்த்தா, ஐயா கடவா வழியா ஊன் இருந்து வடியுது. ஏன்னா சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. ஆமா, அப்பந்தான் பார்வதி யோசித்து பார்த்தா, அப்படியே குழந்தை மேல என்ன அடிக்கு வாட, இந்த பிள்ளை இனி கைலாசத்துல இருந்தாமனா இன்னைக்கு பிணம் இருந்தது சாப்பிட்டான், நாளைக்கு பிணம் கிடக்கலைன்னா நம்மளையே சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவானே, சாப்பிட்டு போடுவான். இந்த பிள்ளைய வச்சிருந்து நமக்கு என்ன பயன் இருக்கு? என்ன இன்னைக்கே ஆண்டவன் சொன்னார், நம்ம ஒரு வார்த்தை கூட கேட்கல. சரி, இந்த பிள்ளை இனி நமக்கு வேண்டாம். பார்வதிக்கு